Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel Life of Fuzzy. Hi guys, how are you all? Today two recipes நான் வந்து ஈதுக்கு செஞ்ச ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வெர்மிசெல்லி பைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் வெர்மிசெல்லி நான் வந்து ரோஸ்ட் பண்ண வெர்மிசெல்லி தான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதை நல்லா க்ரஷ் பண்ணி அந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வெர்மிசெல்லி பட்டரோட மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு நெக்ஸ்ட் நான் பிஸ்தா நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கெஷ்யூ நட்ஸோ பாதாம் அப்படி என்ன சரி நட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் நான் மில்க் மைட் சேர்த்துக்கொள்கிறேன். ஐ திங்க் மில்க் மைட் மிக்ஸ் பண்ணுற கிளிப் மட்டும் மிக்ஸ் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா 1/2 கப் மில்க் மைடு வெர்மிசெல்லில பிஸ்தாஷியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃப்ளேம்லே அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஓகே. தென் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இந்த மெடிசினில் வர மெடிசின் கப்பில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெர்மிசெல் மிக்சரை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி டெப் பண்ணிங்கன்னா அது அழகான ஷேப்பில் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அப்படி எல்லா மிக்சரையும் அப்படி செஞ்சு நான் அந்த ஷேப்பில் எடுத்துக்கொண்டேன். ஈஸியான ஒரு அரபிக் ஸ்வீட்ஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்கன் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஜெல்லியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் ஒரு 5 கலர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் இந்த காட்டுற இந்த கப் சைஸ் ஒரு டீ கப் சைஸில் வாட்டர் 1 கப் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கலராக செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ராபெர்ரி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நான் நார்மல் பவுல் வந்து போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் அதையும் ஹாட் வாட்டரில் இந்த 1 டீ கப் அளவுக்கு வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா ஃப்ளேவர்ஸில் இருக்கிற ஜெல்லியையும் மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். அதே போல் செஞ்சுக்கொண்டேன். நெக்ஸ்ட் பைனாப்பிள் ஃப்ளேவர் அண்ட் க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் அண்ட் பிளாக் கரண்ட் எல்லாத்தையும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பேக்கெட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு குறைவாக நீங்கள் அது ஹாஃப் குவான்டிட்டி வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் குயிக்காக ஜெல்லி செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி செய்வது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் முடியும். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நான் செட்டான ஜெல்லிஸை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நான் நார்மல் மீடியம் சைஸில் கட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா இதை விட கொஞ்சம் ஸ்மாலாகவோ அல்லது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் கட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் எல்லா ஜெல்லிஸையும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கொண்டேன். நெக்ஸ்ட் ஜெலட்டின் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் நான் வந்து ஒரு கப்பில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நார்மல் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நான் 500 ml ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன். 500 ml ஃப்ரெஷ் மில்க்கு ஹாஃப் டின் மில்க் மைதை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஹாஃப் டின் மில்க் மைதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு என்ன செய்கிறேன்டா ஹாட் வாட்டரை மில்க் மைட் டின்னில் போட்டு ஃபுல் மில்க் மைதை ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்து அந்த வாட்டரையும் இந்த ஃப்ரெஷ் மில்கோட மிக்ஸ் பண்ணி கொள்வேன். அண்ட் உங்களுக்கு சுகர் தேவையான அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மில்க் மைடு ஸ்வீட்னஸ் போதான்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன்டா ஜெலட்டின் நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு 1 கப் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த மிக்சரை இந்த நாங்கள் செஞ்சு வச்சுருந்த ஃப்ரெஷ் மில்க் மிக்சரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க ப்ரோக்கன் ஜெல்லியை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு அகலமான ஒரு பவுலில் பொட்டமில் கட் பண்ண ஜெல்லி பீசஸை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான மாதிரி கட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பம்னா ஹார்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த மில்க் மிக்சரை மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஜெல்லி பீசஸ் கவர் ஆகும் அளவுக்கு மில்க்கை ஃபுல்லாக ஊற்றி கொண்டுட்டு
வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஜெல்லி பீசஸ் உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். இதை வந்து ஓவர் நைட் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கன்சிஸ்டன்சியில் நல்ல டேஸ்டியான ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி ரெடி ஆகிக்கும். ஈஸியான ரெசிபி அண்ட் அல்டிமேட் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணும் வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. If you are new to my channel, please like, subscribe and comment, and please share with your friends. And thank you for watching.